அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மறையுரையின் தலைப்பு அல்லது இன்றைக்கு ஐந்தாம் நாள் நவநாளின் தலைப்பு இளைஞர்களின் அதிகாரம் அல்லது இளைஞர்களை வலுவூட்டுதல். இதை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கு சிறப்பாக இளைஞர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம் என்று பூசை ஆரம்பத்தில் கூப்பிட்டு உங்களிடம் கேட்டுக்கொண்டேன். நாம் அடுத்த ஸ்லைட் போவோமே. இன்றைக்கு இள தலைமுறையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் என்ன காண்கிறோம்? பெரும்பாலும் இளைஞர்கள் எப்பொழுதுமே சோஷியல் மீடியா அல்லது ஹெட்ஃபோனு, கம்ப்யூட்டரு, அதேபோல ஐபேட்டு இதை தான் பாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லது இதிலே சில பேர் பித்தமாகவும் இருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. அதே வேளையில் ஏஐ என்று வந்துவிட்டது. இயற்கையில் செயற்கை ஞானம் என்று சொல்கின்றோம். செயற்கை செய்து வைத்தது அல்கோரிதம் சொல்கிறோம். நீ இன்றைக்கு யாருன்னா உங்களுடைய டிக்டாக்ல ஒரு விபத்து நடந்ததை பார்த்தீர்கள் என்றால் எல்லா விபத்தும் உங்கள்கிட்ட சேரும். ஏன்னா நீ அதையே பார்த்து கொண்டிருப்பதற்கு அது உன்னை வலுவூட்டுகிறது. அதே வேளையில் இளைஞர்கள் வாழும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சவால் சைபர் புல்லியிங் அல்லது ஆன்லைனில் வைத்து பயமுறுத்துவது, அதன் வழியாக பணம் சம்பாதிப்பது, இதெல்லாம் நடைபெறுகிறது. அதே வேளையில் பள்ளிக்கூடம் செல்வது, பாடம் படிப்பது, இதெல்லாமே ஒரு பெரிய மன அழுத்தமும் கொண்டு வருகிறது. இளைஞர்களுடைய இன்னும் ஒரு பெரிய சவால் என்னவென்றால் அவர்களுடைய உறவு. இந்த புதிய தலைமுறை ரொம்ப ஹெட்ஃபோன் இந்த மாதிரி கருவிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கடந்த தலைமுறையிடம் பேசுவதற்கு நேரம் குறைவாக போகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதெல்லாமே பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இதை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிந்தனை வந்தது. என்ன சிந்தனை என்றால், இது ஒரு கதையாக எடுத்து சொல்கிறேன். நான் ஒரு 3 ஆண்டு காலமாக என்னுடைய கால் பாதம் எப்பொழுதுமே ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தால் வலிக்கும். ஸோ இப்போ சில பேர் ஃபாதர் நீங்கள் இந்த மருந்து போடுங்க ஃபாதர், அந்த மருந்துக்கு போடுங்க ஃபாதர், அந்த தைலம் போடுங்க ஃபாதர், எல்லாத்தையுமே போட்டு காலை ஊறி போச்சு. ஆனால் வலி போகவே இல்லை. அப்போது ஒரு நாள் இங்கே தான் இந்த ஆலயத்தில் பூசி வைக்கும் பொழுது பூசை முடிந்ததும் அந்த இறந்து போன அவருடைய குடும்பத்தின் நாம் சொன்னேன், நான் கல்லறைக்கு வர முடியாது, என்னை கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். நான் நற்கருணை பணியாளரை இடம் அனுப்புகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், எந்த மாதிரி வலின்னு கேட்டார். இந்த மாதிரி பாதத்தில் எப்போதும் வலி இருக்கிறதுன்னு சொன்னேன். அப்போது சொன்னார், நான் இந்த கொயனால்ஸ்ன்னு உங்களை நாம் தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது காலெல்லாம் முடிந்து விட்டது, மரண பூசை முடிந்து விட்டது, போயிட்டாங்க. ஒரு வாரம் கடந்து அவர் என்னை கூப்பிட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி வாங்க, நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ நானும் போனேன். ஃபிசியோதெரப்பி இங்கே தான், பிஎம்மில் தான். அங்கே போயிட்டு 12 செஷன் எல்லாமே. அப்போ முதல் செஷன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, திரும்பவும் அந்த வலி விட்டது. 2வது செஷன் போகும் பொழுது அந்த ஃபிசியோதெரப்பி முடிந்த கையோடு அவர் சொன்னார், சில எக்ஸசைஸ் உடல் பயிற்சி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னார். அவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ நேராக நில் என்று சொன்னார். நின்ற போது என்ன சொன்னார் என்றால், நீர் நிற்பது சரியல்ல, நிற்கிறது சரியில்லை, ராங் வே ஆஃப் ஸ்டாண்டிங். 55 வருஷமாக 56 வருஷமாக நின்றுக்கு தான் இருக்கேன், இன்றைக்கு தான் தெரியுது நிற்கிறது சரியில்லைன்ட்டு. அப்போ சொன்னார், நிற்கிறது சரியாக்கனா வழியெல்லாம் போயிடும். இது ஆச்சரியமாக இருக்குது தானே. அப்பொழுது அவர் சொன்னார், இப்படி தான் நீ நிற்கணும்,
இந்த மாதிரி நின்னா சரியாக போயிடும்னு சொன்னார். அதே மாதிரி இதை வாழ்க்கையின் பழக்கமாக மாற்றுன்னு சொன்னார். அன்னையிலேருந்து வலி போனதுங்க, வலி போனது. இப்பொழுது போவதெல்லாமே நின்று காயமாக்கின அந்த பாதத்தை சரிப்படுத்துவதற்கு இன்னும் தெரப்பி போய்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது. சில நேரத்தில் அதுக்கு சிறிய சுலபமாக இருக்கும், அல்லது ஒரு சாதாரண ஒரு வழியாக அது சமாளிக்கலாம். இன்றைக்கு இளைஞர்களை பார்த்தால் சிலர் பெற்றோர்கள் சொல்கின்றார்கள், என்ன செய்துன்னு தெரில ஃபாதர்ன்னு சொல்கிறாங்க. என்ன செய்துன்னு தெரில சொல்கிறாங்க. இவர்களை எப்படி வளர்ப்பது? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், அவர்கள் பேசுகின்ற வழிகள், அவர்கள் பேசுகின்ற சிந்தனைகள் நமக்கு இல்லையே என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், நாம் திரும்பவும் ஆதிக்கு கோ பேக் டு த ரூட்ஸ், கோ பேக் டு த ரூட்ஸ். அப்படி என்றால் அதில் ஆரம்பிப்போம். அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது என்று இன்றைக்கி நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. முதல் படியாக ஒரு 4 புள்ளிகள் இருக்குது இங்கே. இதை நாம் தியானித்து பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். முதலில், நான் ஒரு கடவுளின் பிள்ளை. நான் கடவுளின் பிள்ளை. இந்த உலகம் பல காரியங்களை சொல்கிறது. நீ யார் என்று சொல்கிறது. நீ இதை வைத்திருந்தால்தான் உன்னை உலகமே பார்க்கும். நீ கையில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எப்போதும். அல்லது நீ உங்களுடைய நண்பரை போல நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அல்லது நீ குடும்பத்தை எல்லாம் சொல்கிற அது போய் வாழ வேண்டும் என்று சொல்கிறது. என்னென்னமோ சொல்கின்றது. ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில், ஆன்மீக வாழ்வில் கடவுள் என்ன சொல்கின்றார்? அவர்தான் உன்னை படைத்தார், அவர்தான் உன்னை உண்டாக்கினார். அவர் கொடுப்பது என்ன? அவர் கொடுப்பது இதுதான். அவருடைய அடையாளம், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஞானஸ்தானம் பெறும் பொழுது இந்த பெரும் பாக்கியத்தை, ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே வாசிப்பது என்ன? நீர் இந்த மாதிரி கடவுளின் பிள்ளையாக இருக்கும் பொழுது இறை அரசில் நீர் வாழ்கின்றார், நீர் இறை அரசில் சொந்தமான ஒரு மக்களாக இருக்கின்றீர் என்று அது சொல்கின்றது. அந்த சடங்கை சொல்கின்றது. ஆகவே உம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீ எங்கே சென்றாலும் எப்படி இருந்தாலும் இறை அரசிற்காக வாழ வேண்டும். நீர் இறைவனின் பிள்ளையாக இருப்பது உனக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கின்றது. எப்பொழுதும் நோக்கம் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை வீணாக போவாது. நீர் படிச்சிருக்கிறையோ படிக்கலையோ, நீர் பெரியவனாக இருக்கிறியோ சிறியவனாக இருக்கிறியோ, உனக்கு வாழ்க்கையின் ஒரு நோக்கம் இருக்கிறது. இறைவனின் பிள்ளையாக நீர் வாழ், அவருக்கு நீ சாட்சியம் செய். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கும். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது பட்டவள். உங்களை நீங்கள் பாருங்கள், இளைஞர்களோ பெரியவர்களோ உங்களை பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? சில நேரத்தில் நாம் உலகத்தில் உள்ள பொருட்கள் அல்லது உலக அளவில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் நிறையாக வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போது தான் ஆசீர் வருகிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் கடவுள் கொடுக்கின்றாரே இந்த உடல், உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த உடல், இதெல்லாமே ஆசீர் இல்லையா? இளைஞர்களே, அது ஆசீர் இல்லையா? அதில் வாழும் உயிர் ஆசீர் இல்லையா? கடவுள் கொடுத்த ஒரு குடும்பம், அது ஆசீர் இல்லையா? அல்லது கடவுள் அன்றாடைக்கும் கொடுக்கும் உங்கள் உணவு, தங்கும் இடம், உடுத்தும் உடை, இதெல்லாமே ஆசீர் இல்லையா? அல்லது உங்களுக்கு இயற்கையாக வந்த ஞானம், அறிவு, படிக்கும் திறமை, இதெல்லாமே ஆசீர் இல்லையா? அவங்க அன்பார்ந்தவரை சொல்லுவாங்க, எது நாம் கேட்காமலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே இறைவன் கொடுக்கும் ஆசீர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பதில் என்னதாக இருக்க வேண்டும்? அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. நான் என்றுமே நன்றி கடனாக வாழ வேண்டும், நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றி கூற வேண்டும். நன்றி கூறினால் முணுமுணுப்பது குறையும், நன்றி கூறினால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது குறையும். அந்த மாதிரி குறைந்து கொள்ள வேண்டும்.
அது சொல்லுவாங்க, நன்றி கூறினால்தான் வாழ்க்கை சிறப்பானது, வாழ்க்கை நல்லது. அந்த மாதிரி ஒரு சிந்தனை, மனப்பான்மை நமக்குள் வருமாம். ஆகவே அன்பானவர்களே, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், நன்றி கூறுவது நல்ல ஹோமோன் வெளியாக்குதான். அப்படின்னா அந்த ஹோமோன் வெளியாக்குனுச்சுன்னா நமக்கு அந்த உணர்ச்சி சந்தோஷமாக இருக்குமாம். இங்கே என்னென்னமோ ஹோமோன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். கிராட்டிடியூட், நன்றி சொன்னால் எந்த மாதிரி வாழ்க்கை, சிந்தனை, அந்த மூட் சொல்லுவாங்களே, உணர்ச்சி, இதெல்லாமே மாறுகின்றது ஒவ்வொரு நாளும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ நன்றி கூறுங்கள், ஆண்டவர் நன்றி கூறுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை மாறுவதற்கு, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்று அந்த மனப்பான்மை, அந்த சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். இளைஞர்கள் இந்த வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் தந்தையும் தாய்க்கும் இளைஞர்களுக்கும் பிரச்சனை, அல்லது அவர்களுடைய நண்பரிடமே பிரச்சனை, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். இந்த காலத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கையின் பழக்கமாக, ஒரு வழிமுறையாக மாறிவிட்டது. உடைந்து போன உறவுகள், மனதில் காயங்கள், அதில் செய்த பாவங்கள், பாவ உணர்வு, இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து யார் உங்களை மீட்பார்? நமக்கு எல்லாமே தெரியும், உலகத்தின் மீட்பர் ஒருவர் தான், அவர் இயேசு. கடவுள் இயேசுவில் நம்மை மீட்டு நம்மை வெளியே எடுக்கின்றார், அல்லது பாவத்தில் நம்மை விடுவிக்கின்றார். நாம் சொல்கிறோம், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே. ஒவ்வொரு பூசையிலும் நாம் பாடுகின்றோம், அவர் தான் நம்மை விடுவிக்கப் போகின்றார். ஆகவே இளைஞர்களே, நீங்கள் பாவம் செய்திருந்தால், பாவத்தில் ஆழமாக ஈடுபட்டிருந்தால் பயப்படாதீர்கள். உங்களுக்கு மீட்பர் ஒருவர் இருக்கின்றார். அவர் மன்னிப்பார், பாவத்தில் உங்களை மீட்டெடுப்பார், குணப்படுத்துவார், புதுப்பிப்பார், உங்களை தூக்கி விடுவார். இதுதான் நம்முடைய கடவுள். ஏன் இதை செய்கின்றார்? ஏன் இதை செய்கின்றார்? படைத்தவர் அவரே, மீட்பவர் அவரே. அதைவேல் ஏன் செய்கிறார் என்றால், நீங்கள் அவர் சிறப்பானவர்கள், அவர் சிறப்பானவர்கள். அவர் உங்கள் மேல் சிறப்பான அன்பு வைத்திருக்கின்றார். யோவான் எழுதின கடிதத்தில் அவர் கூறுகின்றார், கடவுள் நம்மை அன்பு செய்தார், கடவுள் நம்மை அன்பு செய்தார். நாம் முதலில் அவருக்கு அன்பு செய்யவில்லை, கடவுள்தான் நம்மை அன்பு செய்தார் என்று அவர் கூறுகின்றார். ஏன் இப்படி சொல்கின்றார்? நீங்கள் பிறக்கும் முன், நான் பிறக்கும் முன் அவர் நமக்காக அன்பு செய்து விட்டார், அப்படியா? இல்லை. அவர் நாம் கஷ்டப்படும் பொழுது, நாம் பாவத்தில் இருக்கும்போது அவர்தான் இறங்கி வருவார். மனிதனான கடவுள் இறங்கி நம்மை மீட்க வரும் கடவுள். இதுதான் நம்முடைய கடவுள். ஆகவே பாவத்தில் இருந்தால் பயப்பட வேண்டாம், மீட்பர் இருக்கின்றார். அவர் மீட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுப்பார். எப்பொழுதுமே அந்த நம்பிக்கை எதிர்நோக்கோட வாழ வேண்டும். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றேன். ஒரு நாள் ஒரு இளைஞர் என்னை பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் பல பிரச்சனை, பெற்றோர்கள் இல்லை, அதே வேளையில் கூட இருக்கும் நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாமே எப்படி இவரை பயன்படுத்த வேண்டும் என்று அவரை யோசிக்க செய்கின்றார்கள், பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியுங்களா, மேட் யூஸ் ஆஃப், உங்களை பயன்படுத்தி அவர்கள் தேவைகளுக்கு அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். இவள் என்ன செய்தாள் என்றால், ஒரு நாள் வாழ்க்கை இந்த கஷ்டத்தில் யாரோ சொன்னாங்களாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஒன்று செய், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வேலைக்கு நீ போகும் முன்னால் உன்னுடைய வீட்டில் இருக்கும், இல்லத்தில் இருக்கும் பீடத்தின் முன்னால் நின்று ஜெபம் செய்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று சிலரும் ஜெபம் செய்துட்டு நீ வீட்டுக்கு நீ வேலைக்கு போன்னு சொன்னாங்களாம். அன்றைக்கு அவர் ஆரம்பித்த அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் செய்ய தொடர்ந்து செய்யும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
சவால் குறையவில்லை, வாழ்க்கையின் பிரச்சனை குறையவில்லை, ஆனால் மனதில் அமைதி இருக்கின்றது. வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொண்டு போவதற்கு எனக்கு அந்த தைரியம் இருக்கின்றது, அந்த உறுதி இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, வாழ்க்கை நிச்சயமாக மன அழுத்தம் அல்லது வேலை செய்தீர்கள் என்றால் வேலையில் உள்ள பிரச்சனை அல்லது உறவு பிரச்சனை அல்லது நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கும் படிப்பில் பிரச்சனை, சவால், வாழ்க்கையில் நிறையாக இந்த மாதிரி சேலஞ்ச் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் தனிமையாக இதை சமாளிக்க முடியாது. கடவுள் உங்களை வலுவூட்டுகின்றார், உங்களை உறுதிப்படுத்துகின்றார். இந்த ஆவி நமக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. சில நேரத்தில் இந்த இலவசமாக கொடுக்கப்படுவது மக்கள் கேட்க மாட்டாங்க, நோ ப்ரைஸ்லாம், விலை இல்லையே. ஆனால் கடவுள் கொடுப்பது அனைத்துமே இலவசமானது. இலவசமான கொடுக்கும் இந்த கடவுள் அந்த ஆவியை கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஆகவே என்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால், வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால், சவால் இருந்தால், அன்பு இல்லையில் அன்பின் ஆவியை அழைங்கள். வாழ்க்கையில் அமைதி இல்லையா, அமைதியின் ஆவியை கூப்பிடுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையா, மகிழ்ச்சியின் ஆவியை கூப்பிடுங்கள். வாழ்க்கை நம்பிக்கை எதிர்நோக்கு இல்லையா, எங்கே போகிறேன் என்று தெரியவில்லையா, அந்த எதிர்நோக்கின் ஆவியை கூப்பிடுங்கள். துணையாளர் என்று இயேசு சொன்னார், உங்களுக்கு துணையாக இருப்பார். அந்த ஆவியார் வென்றால் நீங்கள் வாழ்க்கையில் உள்ள சவால்கள் அனைத்தும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் செல்லலாம். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சிறிய நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிடம் அமைதியாக இருந்து, ஆவியே என்னை நிரப்பும், ஆவியை என்னை வழி நடத்தும், இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வலுவூட்டப்பட்டு நீங்கள் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் உங்களை வழி நடத்துவார். இறுதி ஸ்லைட் பார்ப்போமே. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களுக்கு அதிகாரம் அல்லது இளைஞர்களை வலுவூட்டும் இந்த வேளையில் அவர்களுடைய இன்றைக்கு ஒரு அழைப்பு என்னவென்றால், நீர் யார் என்று நீ தெரிந்து கொள். நீர் கடவுளின் பிள்ளை. இரண்டாவதாக, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீர் மீட்படையப்பட்டவள். மூன்றாவதாக, கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார். அதே வேளையில் உன்னிடம் ஆவி இருக்கின்றது. இறை ஆவியை நீர் எங்கிருந்தாலும் அழைத்து உன்னை உறுதிப்படுத்தி தொடர்ந்து உன்னை வலுவூற்றி இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு உதவி செய்வார். சிறந்த மௌனமாக இருந்து நாம் தியானிப்போம்.